வாலறிவு ஊடக பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே போன காணொளியில முற்கால மற்றும் இடைக்கால பல்லவர்களை பத்தி பார்த்தோம். இப்போ இனி இந்த காணொளியில பிற்கால பல்லவர்களை பத்தி பார்க்கலாம். வாங்க. சிம்ம விஷ்ணு பிற்கால பல்லவர்களின் முதல் மன்னனா ஆய்வாளர்களால குறிப்பிடப்படுறான். 3ஆம் சிம்மவர்மனுக்கு சிம்ம விஷ்ணு மற்றும் பீமவர்மன் அப்படின்னு 2 மகன்கள் இருந்தாங்க. அப்பாவுக்கு அப்புறம் மூத்தவனான சிம்ம விஷ்ணு பட்டத்துக்கு வந்தான். சிம்ம விஷ்ணு களப்பிரர்களை ஜெயிச்சு சோழ நாட்டை பல்லவ பேரரசோடு இணைச்சான். களப்பிரர், மழவர், சோழர், பாண்டியர், சிங்களர், கேரளர், மலையர் இவங்க எல்லாத்தையும் சிம்ம விஷ்ணு ஜெயிச்சான். சிம்ம விஷ்ணுக்கு அப்புறம் அவனோட பையன் மகேந்திரவர்மன் ஆட்சிக்கு வந்தான். மகேந்திரவர்மன் ஜைன சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாறின முதல் பல்லவ மன்னன். இவன் பாறைகளை கொடைஞ்சி அமைக்கப்பட்ட குடைவரை கோயில்களையும் கற்களால உண்டாக்கப்பட்ட பெரிய கோயில்களையும் அறிமுகப்படுத்தினான். புகழ்பெற்ற மாமல்லபுர கோயில்கள்ல அடித்தளத்தை இவன் அமைச்சான். மகேந்திரவர்மனோட ஆட்சியில தான் சாளுக்கிய பேரரச 2ஆம் புலிகேசியன் ஆண்டு வந்தான். வடநாட்டு மன்னனான ஹர்ஷவர்தனனை ஜெயிச்ச புலிகேசி காஞ்சி மேல படையெடுத்தான். இந்த போர்ல 2 பேரும் ஜெயிச்சதா செப்பேடுகள் வெளியிட்டிருக்காங்க. மகேந்திரவர்மனுக்கு அப்புறம் அவனோட பையன் 1ஆம் நரசிம்மவர்மன் ஆட்சிக்கு வந்தான். நரசிம்மவர்மன் மாமல்லன் அப்படிங்கிற சிறப்பு பெயரால அழைக்கப்பட்டான். மகேந்திரவர்மன் காலத்துல படையெடுத்து வந்தது போல இவன் காலத்திலையும் 2ஆம் புலிகேசியன் காஞ்சிக்கு மேல படையெடுத்தான். பல்லவ நாட்டுக்குள்ள நுழைஞ்ச சாளுக்கிய படைய ஜெயிச்ச நரசிம்மவர்மன் தன்னோட தளபதியான பரஞ்சோதியார் தலைமையில உள்ள படைய சாளுக்கியரின் தலைநகரான வாதாபிய அழிக்க அனுப்பினான். பரஞ்சோதியார் தலைமையிலான படை வாதாபி நகர சூறையாடிச்சு. அங்கு நரசிம்மவர்மனோட வெற்றி தூண் நாட்டப்பட்டது. ஈழத்தோட சிங்கள இளவரசனான மானவன்மனுக்கும் அட்டத்தத்தன் அப்படிங்கிறவனுக்கும் ஆட்சிய கைப்பற்றுறதுல போட்டி உண்டாச்சு. அட்டத்தத்தன் இளவரசனான மானவன்மனை துரத்தி விட்டுட்டு அரியணைய கைப்பற்றிக்கிட்டான். இழந்த அரசுரிமைய திரும்பவும் வாங்க மானவன்மன் நரசிம்மவர்மனோட உதவிய கேட்டான். நரசிம்மவர்மன் 2 தடவை ஈழத்துக்கு பல்லவ படைய அனுப்பி அவனை அனுராதபுரத்தோட மன்னனா மாத்தினான். நரசிம்மவர்மனுக்கு அப்புறம் 2ஆம் மகேந்திரவர்மன் பல்லவ பேரரசோட மன்னனா மாறினான். இவன் கொஞ்ச காலம்தான் ஆட்சி செஞ்சான். மகேந்திரவர்மனுக்கு அப்புறம் அவனுடைய மகன் பரமேஸ்வரன் மன்னனானான். பரமேஸ்வரன் காலத்துல சாளுக்கிய நாட்டை புலிகேசியோட மகனான விக்ரமாதித்தன் ஆண்டுகிட்டு இருந்தான். பல்லவர்கள் சாளுக்கிய தலைநகர் வாதாபிய சூரியனுக்கு பழிவாங்க நினைச்சாங்க. அதனால விக்ரமாதித்தன் காஞ்சி மேல படையெடுத்தான். பல்லவ தலைநகர் காஞ்சிய ஜெயிச்ச விக்ரமாதித்தன் பல்லவர்களுக்கு அடங்கி இருந்த சோழர்களின் தலைநகரான உறையூரையும் ஜெயிச்சு அங்கேயே கொஞ்ச காலம் தங்கினான். உறையூர்ல தங்கியிருந்த விக்ரமாதித்தன் பாண்டியர் மேல படையெடுத்தான். பாண்டிய மன்னன் நெடுமாறன் மற்றும் இளவரசன் கோச்சடையான் தலைமையிலான படை சாளுக்கியரை துரத்தி அடிச்சிச்சு. பாண்டியரிடம் தோற்ற சாளுக்கிய படைய பெருவள நல்லூர்ல பல்லவ படை ஜெயிச்சிச்சு. ரணரசிகன் அப்படின்னு அழைக்கப்பட்ட விக்ரமாதித்தனை ஜெயிச்சதால பரமேஸ்வரன் தன்னை ரணசயன் அப்படின்னு கூறிக்கிட்டான். பரமேஸ்வரனுக்கு அப்புறம் அவனுடைய மகன் ராசசிம்மன் பல்லவ பேரரசோட மன்னனானான். இவன் காலத்துல சாளுக்கிய மன்னனான வினயாதித்தன் பல்லவர்கள் மேல போர் தொடுத்தான். இந்த போர்ல பல்லவர்களே ஜெயிச்சாங்க. சிம்ம விஷ்ணு, மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், பரமேஸ்வரன் என எல்லா மன்னர்களும் சாளுக்கியர்களோட தொடர் போர்ல ஈடுபட்டதால காஞ்சியில கடும் பஞ்சம் உண்டாச்சு. இந்த பஞ்சம் கிபி 686ல இருந்து 689 வரை 3 வருஷம் நீடிச்சதா
சீன நூல் ஒண்ணு குறிப்பிடுது. காஞ்சியின் புகழ்பெற்ற கைலாயநாதர் ஆலயத்தை ராசசிம்மன் கட்டினான். ராசசிம்மனுக்கு அப்புறம் அவனோட மகனான 2ஆம் பரமேஸ்வரன் ஆட்சிக்கு வந்தான். இவன் கொஞ்ச காலம்தான் ஆட்சியில இருந்தான். 2ஆம் பரமேஸ்வரனுக்கு அப்புறம் அவனோட மகனான சித்திரமாயன் அரசனா தகுதியற்றவன் அப்படிங்கிறத பல்லவ அதிகார மட்டத்தால கருதப்பட்டான். 2ஆம் பரமேஸ்வரனுக்கு அப்புறம் மன்னனான 2ஆம் நந்திவர்மன் பத்தி நாம அடுத்த காணொளியில பார்க்கலாம். இது போல வரலாறு சார்ந்த காணொளிகளை பார்க்க வாளறிவு வலையொலியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.